ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷர்மிஸ் vlogs. இன்னைக்கு vlogல என்ன டாபிக் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், த டாப் 10 ஹேர் கேர் டிப்ஸை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்ரெடி vlogல வந்து நான் ஹேர் கேர் டிப்ஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து அகெயின் இந்த டாப்பிக்கை கேட்கறதுனால அகெயின் இந்த vlog அவங்களுக்காக நான் போஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, இந்த டாப் 10 ஹேர் கேர் டிப்ஸும் நான் பர்சனலி என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் என்னோட இந்த சின்ன எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த டாப் 10 ஹேர் கேர் டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. டிப் நம்பர் 1, சுடு தண்ணியில் குளிக்காதீங்க. இன்கேஸ் நீங்கள் சுடு தண்ணியில் குளிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உடம்பு மட்டும் குளிச்சுட்டு தலைக்கு மட்டும் சுடு தண்ணி ஊற்றாதீங்க. சுடு தண்ணி ஊற்றுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரில் வந்து ஃப்ரிஸினஸ் அதிகமாகிட்டு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. டிப் நம்பர் 2, ஷாம்பு அப்ளை பண்ணும்போது அந்த ஷாம்பு அப்படியே கையில் எடுத்து போட்டுக்கிட்டோ இல்லை தலையில் அப்படியே ஷாம்பு எடுத்து கொட்டிக்கிட்டோ அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அப்படி பண்ணுறதுனால நம்ம பாதி ஷாம்பு கீழேயும் போயிடும். நிறைய பசங்க அப்படி தான் பண்ணுறாங்க. அது பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு மக்கில் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதில் உங்களுக்கு தேவையான ஷாம்புவை போட்டுட்டு நல்லா டைல்யூட் பண்ணி நீங்கள் தலையில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்கேல்பில் ஃபுல்லாக ஷாம்பு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி கெமிக்கல்ஸ் எங்கேயுமே, ஷாம்புனாலே கெமிக்கல் தானே, கெமிக்கல் வந்து எங்கேயுமே ஸ்டேபிளாக இல்லாமல் நீங்கள் வாஷ் பண்ணும்போது எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ஸோ கெமிக்கல் வந்து நம்ம தலையில் ஸ்டே ஆகும்போது தான் நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகுது, அப்புறம் டேண்ட்ரஃப் க்ரியேட் ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கும். டிப் நம்பர் 3, நீங்கள் வெளில போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நம்ம தலையை வந்து ஒரு துப்பட்டாவோ இல்லை வந்து ஒரு காட்டன் கிளாத்தோ எடுத்து நல்லா ஒரு அழகாக அப்படி ஹேரெல்லாம் கவர் பண்ண மாதிரி கட்டிட்டு வெளில போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஹேரை வந்து ஹேர் ஃபால்லேருந்து காப்பாற்றிக்கலாம். நீங்கள் ஹெல்மெட் வியர் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்மெட் போடுறதுக்கு முன்னாடி ஷால் எடுத்து இல்லை ஒரு காட்டன் கிளாத் ஏதோ ஒன்று கட்டிட்டு அதுக்கப்புறமா ஹெல்மெட் போட்டு போங்க. இன்கேஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு காட்டன் கிளாத்தை எடுத்து சும்மா அப்படி கவர் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பொல்யூஷனில் இருந்தும் சரி ரேஸில் இருந்தும் நம்ம ஹேரை வந்து காப்பாற்றிக்கலாம். இதெல்லாம் நம்ம பண்ணாமல் போனோம் அப்படின்னா அந்த பொல்யூஷனால் அந்த ரேஸாலேயும் நமக்கு வந்து டேண்ட்ரஃப் க்ரியேட் ஆகும், இச்சிங் வரும். அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். துப்பட்டாவை வச்சு தலையை கவர் பண்ணிடுங்க. டிப் நம்பர் 4, நீங்கள் தலைக்கு குளிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தலையில் ஆயில் இருக்கணும். நீங்கள் ட்ரை ஹேரை கொண்டு போய் அகெயின் நீங்கள் தலைக்கு குளிக்கும் போது நம்ம ஹேரில் வந்து அகெயின் ட்ரைனஸை தான் கொடுக்குமே தவிர நம்ம ஹேரோட டெக்ஸ்சர் சேஞ்சே ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எவ்ரி டைம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு வந்து ஆயிலி ஹேர் தான், ஆல்ரெடி வந்து ஆயில் வச்சாலுமே மூஞ்செல்லாம் வழிஞ்சிட்ருக்கு அப்படின்றவங்க என்ன பண்ணுங்கள், ஒரு 2 hours முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிடலாம். நான்லாம் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நைட்டே என்ன பண்ணுவேன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிடுவேன். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக அது நல்லா ஊறிட்டுருக்கும். மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா நான் ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு நிறைய நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கும். ஸோ ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் டிப் நம்பர் 5, தலைக்கு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஹேரை வந்து நேச்சுரலாக ட்ரை ஆகிறதுக்கு விடுங்க. இப்போது நீங்கள் வெளில போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரையர் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு பைப்பினல் மாதிரி போட்டுவிட்டு நேச்சுரலாக ட்ரை ஆகிறதுக்கு விட்டுருங்க. நீங்கள் அப்படி பண்ணிங்க அப்படின்னா ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம தலைக்கு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஹேர்லாம் ரொம்ப லூசனாக இருக்கும். ஸோ அகெயின் நீங்கள் துவட்டும் போது உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அது ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் ஆகிடும். அந்த ரூட் வந்து ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறமா நம்ம சீப்பு போட்டு வாரிக்கலாம். ஸோ ஹேர் வந்து வெட்டாக இருக்கும் போது கண்டிப்பாக டவல் வச்சு துவட்டுறதோ இல்லை சீப்பு போட்டு வாடுறதோ கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க. அது நேச்சுரலாக ட்ரை ஆகிறதுக்கு விட்டுடுங்க. டிப் நம்பர் 6, ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ண பாருங்கள். ஸ்ப்ளிட்டன்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெருசாக ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ஹேர் க்ரோத்துக்கான எந்த ஒரு ரெமெடிஸ்க்கும் வந்து பெருசாக நம்ம ஹேரில் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட்டன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் மாஸ்க் அப்ளை பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாச்சும் ஹேர் க்ரோத் டிப்ஸ்க்கு ஏதாச்சும் பண்ணுறதோ நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்ப்ளிட்டன்ஸ் வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து இந்த ரெமெடிஸ்லாம் பண்ணிங்க அப்படின்னா பெருசாக உங்களுக்கு ரிசல்ட் எதுவும் கிடைக்காது. நம்ம இதெல்லாம் பண்ணோம், நமக்கு ஹேரில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகிடுவீங்க. அதனால ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட்டன்ஸை ரிமூவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஹேரில் எந்த ஒரு ரெமெடிஸையும் அப்ளை பண்ணுங்கள். டிப் நம்பர் 7,
டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின்ல வந்து செபீஷியஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் ஒன்று செக்ரேட் ஆகும். அதே மாதிரி நம்ம ஸ்கேல்ப்லேயும் அந்த ஆயில் செக்ரேட் ஆகும். நம்ம டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது செக்ரேட் ஆகிற அந்த அமௌண்ட் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நம்ம ஹேரை வாஷ் பண்ணி அதை அந்த ஆயிலெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ட்ரைனஸ் ரொம்பவே அதிகமாகும், ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு அதே ஹேரில் நீங்கள் ஆஃபீஸ் போகலாம். தேர்ட் டே என்ன பண்ணுங்க அப்படின்னா, செகண்ட் டே நைட்டு ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஹேரை வந்து நல்லா அந்த ஆயில்டு ஹேரை அப்படியே விட்டுடுங்க. தேர்ட் டே என்ன பண்ணுங்கள், மார்னிங் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃபீஸ் போகலாம். இன்கேஸ் நீங்கள் வீட்டில் இருக்கவங்களா இருந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் தலைக்கு குளிச்சிட்டிங்க அப்படின்னா மறுநாள் வந்து ஆயில் அப்ளை பண்ணி அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் ஆயிலை தலையில் விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி. டிப் நம்பர் 8, ஸ்டைலிங் டூல்ஸை நீங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எதனால் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டைலிங் டூல்ஸில் பார்த்தீங்கன்னா 230 டிகிரி செல்சியஸ் வரை நம்ம ஹீட்டை வைப்போம். அந்த மாதிரி வைக்கும்போது 200 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போகும்போதே நம்ம ஹேரில் வந்து அந்த டெம்பரேச்சர் எடுக்கும்போது நம்ம ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது, ஸ்ப்ளிட்டன்ஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களால் அவாய்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டைலிங் டூல்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் ஹேர் வந்து அந்த ஸ்ப்ளிட்டன்ஸ்லேருந்து நீங்கள் காப்பாற்றிக்கலாம். இன்கேஸ் நான் யூஸ் பண்ணியே ஆகணும், நான் வந்து மீடியா பர்சன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான அந்த ஸ்ப்ரேஸு அண்ட் அதுக்கான அந்த சொல்யூஷன் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணி அந்த ஸ்டைலிங் டூல்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் டேமேஜ்லேருந்து நீங்கள் காப்பாற்றிக்கலாம். அதே மாதிரி இன்கேஸ் நீங்கள் ஸ்டைலிங் டூல்ஸை யூஸ் பண்ணணும், நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் கேமராக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை காட்டிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எங்கே உங்களோட கேமராவோட ஃபோக்கஸ் எங்கே இருக்கோ அந்த இடம் மட்டும் நீங்கள் வந்து ஹேரை கொஞ்சம் ஸ்டைலிங் டூல்ஸ் யூஸ் பண்ணி ஹீட்டிங் டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அங்கே மட்டும் ஸ்டைல் பண்ணிக்கிட்டு ரிமைனிங் இருக்கிற ஹேர் எல்லாம் வந்து நார்மலாக நேச்சுரலாக நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஹேரை வந்து நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி காப்பாற்றிக்கலாம். டிப் நம்பர் 9, வீட்டில் இருக்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலையே வார மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் கொண்டையை போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவே இருக்காதீங்க. நம்ம தலையில் வந்து கோம் வச்சு வாரும்போது தான் நம்ம தலைக்கு பிளட் சர்க்குலேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. பிளட் சர்க்குலேஷன் எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஹேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதே மாதிரி ஹேர் க்ரோத்தும் இருக்கும். அதே ஒரு பிக் டீத்தட் கோம்பை வச்சு நிறையா வீடியோவில் நான் போட்டிருப்பேன். அந்த டீத்தட் கோம்பை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேங்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல பின்னல் போட்டுட்டு பேண்ட் போட்டுட்டு வீட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் ரொம்பவே அதிகமாகும். அதே மாதிரி நம்ம ஸ்கேல்ப்புக்கு பிளட் சர்க்குலேஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். பிளட் சர்க்குலேஷன் இருந்தாலே நம்ம ஹேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஹேர் ஃபால்லேருந்து நம்ம தடுக்கலாம். அதனால் நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணுங்கள், வீட்டில் தானே இருக்கும் அப்படின்னு சும்மா இருக்காதீங்க. சீப்பை போட்டுட்டு நல்லா தலையை வாரிட்டு ஒரு பின்னல் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேண்ட் போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். டிப் நம்பர் 10, உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நியர்பை பார்லர்ஸ்க்கு போயிட்டு மந்த்லி ஒன்ஸ் ஒரு ஸ்பா பண்ணிக்கோங்க. எதனால் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம ஸ்பா பண்ணும்போது நமக்கு பிளட் சர்க்குலேஷன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட ஸ்கேல்பில் நல்லா பிளட் சர்க்குலேஷன் இருந்தாலே நமக்கு ஹேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அண்ட் ஹேர் ஃபால்லேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து லாக்டவுன் பீரியட் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து தைரியமாக பார்லர்ஸ்க்கு போயிட்டு நீங்கள் ஒரு ஸ்பா எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களால் போக முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா வீட்லேயே அவங்க யாராச்சும் தெரிஞ்சவங்களோ இல்லை ஹஸ்பண்டோ இல்லை அம்மாவோ இல்லை அக்காவோ யாராச்சும் வந்து நல்ல ஒரு ஆயில் மசாஜ் பண்ண சொல்லுங்கள். நம்ம செல்ஃபாக ஆயில் மசாஜ் பண்ணிக்கிறத விட இன்னொருத்தவங்க நமக்கு பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு அந்த பிளட் சர்க்குலேஷன்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அண்ட் அந்த ப்ரெஷர்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் யாராச்சும் வீட்டில் இருக்க பெரியவங்களோ இல்லை கூட பிறந்தவங்களோ யாராச்சும் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு மசாஜ் மாதிரி பண்ணி விட சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் ரொம்பவே அதிகமாகும், ஹேர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், ஹேரோட டெக்ஸ்சரே ரொம்பவே அழகாக இருக்கும் அண்ட் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே நான் பர்சனலாக நான் வந்து எனக்கு பண்ணிகிட்ருக்கிறது தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குமே ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும். அண்ட் என்னோடய ஹேரை நீங்கள் எல்லா வீடியோஸ்லையும் பார்த்துருப்பீங்க, எப்படி இவ்வளோ திக்காக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. நிறைய டிப்ஸ் ஆல்ரெடி நான் போஸ்ட்டும் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோஸும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாமே நான் பர்சனலி நான்
எப்படி பண்ணிகிட்ருக்கேன், ஹேருக்கு என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, இதே மாதிரி நிறைய டிப்ஸ் உங்களுக்காக அடுத்தடுத்த வீடியோவில் காத்துட்ருக்கு. ஸோ இதுவரையும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு டிப்ஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸோடு வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் நிறைய சேலஞ்சஸோடு மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Sharmi. Bye.